பொன்முடியுடைய வழக்கு ஆனந்த வெங்கடேசன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வர இருக்கு. தீர்ப்பு வர இருந்தால் வந்தால் 2 தீர்ப்புகள் வரலாம். அவருக்கு மறுபடியும் இதை கொடுக்கலாம், சிறை தண்டனைன்னு கொடுக்கலாம். இல்லை மறுபடியும் அந்த கோர்ட்டை திருப்பி விசாரிங்கன்னு சொல்லலாம். சிறை தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்? மறுபடியும் 3 வருஷம் அதே மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாகிட்டாங்களே. போன பொன்முடி இதிலேயே இவங்க கனிமொழி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, பொன்முடிகிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அமித்ஷாட்ட சொல்லி அட்டர்னி ஜெனரலாக வாயே திறக்காதுன்னு சொல்லி திருப்பி மந்திரி ஆகிட்டார். இப்போ மட்டும் ஆனந்த வெங்கடேசன் தீர்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மறுபடியும் கனிமொழியை பிடிப்பார். கனிமொழி அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சொன்னால் முடிஞ்சது. அட்டர்னி ஜெனரலில் அமித்ஷா கூப்பிட்டு எதுவும் வாயை திறக்காத போனால் மறுபடியும் வெளியில் மறுபடியும் மந்திரியாக போகிறார். இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு இனி பெயில் கிடச்சிரும். இன்னுமே எதுவும் வாயவே திறக்க மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க பிஜேபி இவங்களுக்கு ஊதுகுழல் ஆகிட்டதுனால, அதனால் பொன்முடியாவது செந்தில் பாலாஜியாவது எல்லா வழக்குகளும் இனி திமுகவுக்கு சாதகமாக நடந்துவிடும். அதனால் பிஜேபி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம ஆட்சியில் இருக்கணும். 40 எம்பி இருக்குப்பா, முக்கியமான காலகட்டத்தில் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்ன வேணுமானாலும் நாட்டையே விற்கிறதுனாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி வந்ததுனால பொன்முடி வழக்கம் இனி பிசுபிசுத்து போகும். இங்கே தண்டனை கொடுக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்தில் அதை பிசுபிசுக்க செய்து விடுவார்கள். செந்தில் பாலாஜியும் விரைவில் வெளியில் வந்து விடுவார் அப்படிங்கிற கசப்பான செய்தியையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இன்றைக்கி ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா. இந்த பாருங்கள், ஆட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் ஆவணி மாதத்தில் தான் பிறந்திருக்காங்க. அரசியல்வாதியாக இருக்கிறவங்களே மூப்பனார், விஜயகாந்த், இவர் ராஜீவ்காந்தி, இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன், நிறைய பேர் இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பிறப்பாங்க. ஏன்னா ஆவணியில் சனி சிம்மத்து சூரியன் தன்னுடைய சொந்த வீடு சிம்மத்தில் இருப்பார். சூரியன் தான் அரசியல்வாதிக்கு பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறவர். அதனால் பாருங்கள், இவங்க எல்லாமே ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியலில் பிரபலமாக இருப்பவர்கள். பெரும்பாலும் அண்ணாதுரையும் அப்படி தான், அவரும் செப்டம்பர் 15 தான். ஸோ இந்த மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் ஆவணியில் தான் பிறக்கிறாங்க. ராஜீவ்காந்தியும் ஆவணியில் தான் பிறந்தார். இன்று அவருக்கு பிறந்த நாள். ஸ்டாலின் சொல்லியிருக்கார் என்னென்னா, அந்த இன்று பிறந்தநாள் விழா அவருடைய பங்களிப்பை நாம் நினைவு கூறுவோம்னு சொல்கிறார். ஆனால் நம்ம பழைய கதைகள்லாம் நம்ம உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ராஜீவ்காந்தி ஒரு பிரதம மந்திரியாக மிகப்பெரிய தோல்வி அடைந்தாருங்கிறது தான் உண்மை. இந்த ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அவர் பங்களிப்பெல்லாம் சொல்ல நினைக்காதீங்க. அவர் பைலட்டாக இருந்தார். இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் பைலட்டாக இருந்தார். இந்திரா காந்திக்கு 2 பையங்க. ஒருத்தர் ராஜீவ்காந்தி, 2வது சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அட்டூழியம், அநியாயம் அத்தனையும் பண்ணார். அதனால் விமான விபத்தில் பீஸாக இதாகி கை வேறு கால் வேறு இதாகி தான் இறந்தார். அந்த டைமில் இந்திரா காந்தியும் சுடப்பட்டு 26 குண்டுகள் அவர் மீதில் 10 சின்ன பின்னமாகி இந்திரா காந்தியும் இறந்தார். அப்போ இந்திரா காந்தி இறந்த உடனே வேறு வழி இல்லாமல் பைலட்டாக இருந்த ராஜீவ்காந்தியை கூட்டியாந்து வச்சாங்க. ராஜீவ்காந்தி வந்ததில் சில இதில் வெற்றி அடைந்தார், பல இதில் தோல்வி அடைந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் தோல்வி அடைந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. இந்த சிதம்பரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விடுதலை புலிகள் இதில் இந்திரா காந்தி அருமையான முடிவு எடுத்தாங்க. இலங்கையை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இலங்கையை என்றைக்கு நம்ப முடியாது, இன்றைக்கி சீனாவுக்கு துறைமுகத்தை கொடுத்துட்டான். அதனால் இலங்கையை பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்திரா காந்தி விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது எதுக்கு? விடுதலை புலிகளை விரும்பி கொடுக்கல, அவரை பயமுறுத்தணும்னு. ராஜீவ்காந்தி மிகப்பெரிய கேவலப்பட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக இது பண்ணி, அதுக்கப்புறம் அமைதிப்படைன்னு சொல்லி இங்கேருந்து நம்ம இராணுவத்தை அனுப்பி அமைதிப்படைன்னு போயிட்டு எல்டிடியோட இவங்க சண்டை போட்டு நம்ம இராணுவம் மிகப்பெரிய அவமானப்பட்டு பிரேமதாசான இப்போ பிரதமராக இருந்தார், இலங்கை பிரதமர். அவர் என்ன சொன்னார்? இலங்கை இராணுவத்தை நாட்டை விட்டு வெளியில் போங்கன்னார். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம இராணுவத்தையும் கேவலப்படுத்தி அங்கேருந்து வெளியில் வந்தார். ஒரு தடவை ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போயிருக்கும்போது இலங்கை இராணுவ வீரரை துப்பாக்கியால் அவர் தலையில் அடித்தாங்க. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தோல்வியை பிரதமராக இருக்கும்போது அடுத்த 5வது இதில் அவர் வரவே முடியலை ஆட்சிக்கு. ஒரு 5 வருஷத்தோடு அவருடைய இது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு விபி சிங் வந்துவிட்டார்.
அதனால் இப்போ இலங்கை பிரச்சனையில் ராஜீவ்காந்தியின் பங்களிப்பு மோசமான பங்களிப்பு, தமிழர்களுக்கு எதிரான ஒரு பங்களிப்பு. அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பில் அவர் சாக வேண்டிய நிலைமை எல்லாம் வந்தது. அன்று இருந்த நிலைமையில் ராஜீவ்காந்தியை எல்லோரும் எதிரியாக பார்த்தார்கள். அவருடைய பங்களிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ பெரிய அளவில் இல்லை. இந்தியாவுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய கெட்ட வேலை சர்வதேச அளவில் வாங்கினவர் அவர். அதனால் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து விட்டார். ஆனால் அவர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறது தவறான செய்தி. இந்தியாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினார், இந்திய இராணுவத்துக்கு அவமானத்தை உருவாக்கினார். இதுதான் ராஜீவ்காந்தியின் சரித்திரம்.